செய்கிறதுக்கு முதல்ல கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. இதை நான் இந்த உலக்கில் அரை கப் அளவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு அரிசிக்கு அரை கப் அளவு உளுந்து சரியாக இருக்கும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. வெந்தயமும் நல்லா வறுபடவும் இதோ உளுந்தோடு சேர்த்துடலாங்க. ரைஸோட நம்ம வறுத்து வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 8 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை மூடி அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாங்க. காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர்ற வரையும் வச்சுக்கலாங்க. அந்த உளுந்தம்பருப்பு சாதம் நம்ம தேங்காய், பூண்டு, ஜீரகம்லாம் சேர்த்ததுனால வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க.